அடர்ந்த காட்டு வழியில் மனம் நொந்த ஒரு மனிதன் நடந்து போய்க் கொண்டிருக்கையில் அவனைக் கொல்வதற்கு ஒரு புலி துரத்தி வருகிறது. அவன் அந்த புலியின் தாக்குதலிலிருந்து தப்புவதற்காக ஓடோடி காலில் ஏதோ இடற ஒரு பாழும் கிணற்றின் உள்ளே விழுகிறான். விழுந்தவன் கையில் பட்ட எதையோ பற்றி கொண்டு தொங்குகிறான். அப்படி அவன் தொங்கிக் கொண்டிருக்கையில் கீழே பார்க்கையில் அந்த சேரும் சகதியுமாய் இருந்த பாழடைந்த கிணற்றில் சில பாம்புகள் இங்கும் அங்கும் ஊர்ந்து இவன் எப்போ விழுவான் அப்போது தீண்டலாம் என்று காத்து கொண்டிருக்கிறது. மேலே பார்த்தால் வன்புலி இவன் எப்பொழுது மேலே ஏறி வருவான், நாம் அவனை கடித்து தின்னலாம் என்று நிற்கிறது. இதற்கிடையில் பிடித்த அந்த வேர் சிறிது சிறிதாக அருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக அவன் படும் நேரத்தில் அந்த வேரில் கட்டி இருந்த தேன்கூடு ஒன்று கலைந்து தேனீக்கள் இங்கும் அங்கும் பறந்ததில் சில இவனை பதம் பார்த்தன. அந்த நேரத்திலும் கலைந்துவிட்ட தேன்கூட்டில் இருந்து சில தேன் துணிகள் இவன் முகத்தில் விழ அது ஒன்று நாவிலும் விழுந்தது. அந்த இக்கட்டான நேரத்திலும் நாவில் விழுந்த அந்த தேன் சுவை இவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தது. இப்படிதான் வாழ்க்கையில் பல கட்டங்களில் நமக்கு இலக்கியம் என்பது ஒரு இனிமையை தரும். அது பாட்டாகவோ கவிதையாகவோ திரைப்படமாகவோ அல்லது பேச்சாகவோ கூட இருக்கலாம். இப்படி இலக்கியத்தின் ஏதாவது ஒரு சிறு பகுதி நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதே இலக்கியத்தின் தன்மை. அதே உயர்ந்த இலக்கியம் என்று பெரியோர்களால் சொல்ல கேள்வி. நன்றி.